விஷ் ஹாப்பி பர்த்டே நயன்தாரா. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி நைன் மேம். ஹாப்பி பர்த்டே நயன்தாரா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நயன்தாரா அவர்களே. ஹாப்பி பர்த்டே மேம். விஷ் யூ many more happy returns of the day nine ma'am. ஹாப்பி பர்த்டே நயன்தாரா. Happy birthday நயன்தாரா மேம். Happy birthday மேம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன். ஆல்வேஸ் one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுடைய பர்த்டே. அது மட்டும் கிடையாது, அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 20 வருஷத்தையும் கடந்திருக்காங்க. அண்ட் அதை பத்தி நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ்ட கேட்க போறோம். அவங்களுக்கு நயன்தாரா அவங்களுடைய பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். மேம், இன்னைக்கு நயன்தாரா அவங்களுடைய பர்த்டே. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிடிச்ச படம் எது? நானும் ரவுடி தான். எதனால மேம் அந்த படம்? ஏன்னா அவங்க விக்னேஷ் சிவனா அவங்க பேரும் நல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த பேர் உருவானதுனால. ஆமா ஆமா. உங்களுக்கு எது படம் பிடிக்கும்? எனக்கும் நானும் ரவுடி தான் பிடிக்கும். எதனால மேம்? அதே ரீசன் தானே இல்ல ஏதாவது வேற ரீசன்? இல்ல அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அதுல அந்த அப்பா சென்டிமெண்ட் சீன்லாம் வரும்ல. ஸோ அதனால அந்த விஜய் சேதுபதி அதை ப்ரொடெக்ட் பண்ற அந்த இது பிடிக்கும். இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, அதனால ரொம்ப பிடிக்கும். அது ஒரு விஷயம். ஆமா. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது ஒரு விமனா அதை வந்து பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் வெரி குட். அந்த மாதிரி லைஃப்ல வரதே ரொம்ப கஷ்டம். அவங்க அதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப மேல வந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு. அசால்ட்டா அந்த மாதிரி எதுலயுமே மேல வர முடியாதுல்ல. அதுக்காக அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளவு உழைச்சி அதுக்காக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா உமனும் இருக்கணும். எதையும் பார்த்து நம்ம டவுன் ஆயிடக்கூடாது. இதுவும் கடந்து போகும் அந்த மாதிரி. இமிக்கா நடிகை. அவங்க கண்ணே அப்படியே சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும். அழகா இருப்பாங்க. 20 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்ணிருக்காங்க. 20 வருஷத்தை கிராஸ் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய விஷயமா ஒரு ஆடியன்ஸ் எடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றது, பிடிச்சதுனால தான். என்ன சொல்றதே தெரியல, அவங்க பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் தான். ராஜா ராணி ஃபேவரட். ராஜா ராணி, யாரடி மோகினி, இந்த படம் பிடிக்கும். கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கிராஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வருஷம் வந்துட்டாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. யாரடி மோகினி, ராஜா ராணி, அட்லி மூவி, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க இண்டஸ்ட்ரியில எப்படின்னா நினைக்கிறேன்னா, நல்ல ஒரு ஆக்டிங், நல்ல நடிகை. உங்களுக்கு பிடிக்குமா அவங்க நயன்தாரா? என்ன படம் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அவங்களுக்கு பிடிச்ச படம்லாம் தெரியாது. ஆனா பிடிக்கும். ஆனா பிடிக்கும். நயன்தாரா பிடிக்கும் உங்களுக்கு? ஏன் பிடிக்கும் உங்களுக்கு அவங்கள? அவங்க எனக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் நயன்தாரா? எனக்கு ஆக்டிங் நல்லா இருக்கு, டான்ஸ், மத்தபடி வேற எது. பிடிச்ச படம் எதுன்னு? அதான் வில்லு சொன்னானே. வில்லு. ஏன் வில்லு படம் பிடிக்கும்? அவங்க கேரக்டர் அந்த மாதிரி, அது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க உங்க பர்த்டே வேற. கிட்டத்தட்ட 20 வருஷத்தை இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸை எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள் சொல்லலாம், பட் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நடிச்சாங்கள ஒரு படம், ஐயா ஐயா ஐயா. அது அதனால ஃபர்ஸ்ட் கியூட்டா இருப்பாங்க, நல்லா சூப்பரா இருப்பாங்க. அதனால அந்த படம் நம்ம கொஞ்சம் ஓகே. இல்ல சார், ஆனா 20 இயர்ஸ்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்றது கஷ்டம். சோ அத பத்தி ஒரு ஆடியன்ஸா என்ன நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் என்ன பண்றதுன்னா, அவங்க நல்லா நடிப்பாங்க. நம்மளை பொறுத்த வரையும் அதான். சரத்குமார் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்கல்ல, ஐயா. அந்த படம். எதனால ஐயா படம்? அதுல அவங்க ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்பாங்க, அதனால உங்களுக்கு. ஆமா. நயன்தாரா அவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு இமிக்கா நடிகள் பிடிக்கும். இமிக்கா நடிகள். ஆமா. அவங்க வந்து 20 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயமா ஒரு ஆடியன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஒரு உமனா இருந்து அவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு வர்றது பெரிய விஷயம் தானே. அண்ட் என்னன்னா, லேடி சூப்பர் ஸ்டார்னு வேற நேம் வாங்கியிருக்காங்க. ஸோ தட் அது ரொம்ப பெரிய விஷயம் தான். பிகிலா பிகில்ல அது நல்லா இருக்கும். பிகில்ல நல்லா பண்ணிருப்பாங்க. ராஜா ராணி தான் நல்லா இருப்பாங்க. ராஜா ராணி நல்லா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்தை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஆக்ட்ரஸா இருந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு விமனா அதை எப்படி பாக்குறீங்க? விமனை எப்படி பாக்குறீங்க அப்படின்றப்போ, அவங்களோட எஃபெக்ட் அந்த சினிமால நல்லா இருக்கு சொல்லங்காட்டியும். அவங்க எஃபெக்ட், அவங்களோட ஆக்டிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐயா படத்துல ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி விட இப்ப கொஞ்சம் இதா இருக்காங்க. ஆமா. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் பிறந்த நாள். சரி, ஓகே. அது ஓகே. தெரியாது அதெல்லாம். பட் ஆனா உங்களுக்கு பிடிக்குமா? அவங்க இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் தமிழ் படம்லாம் பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு பிடிக்காது. ஹாலிவுட் படம், தமிழ் லாங்குவேஜ் பார்க்க மாட்டீங்க. நயன்தாரா அவங்கள தெரியுமா? தெரியும், நான் தெரியும், பார்த்துருக்கேன். அவங்கள தெரியும், ஆனா பெருசா அவங்களோட படம் எல்லாம் பார்த்தது இல்லையா?
அவங்களோட என்ன படம் பார்த்துருக்கீங்க நீங்க? அவங்க படம் நான் இவரு கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. யாரு கூடனா? அவங்களுக்கு கூட அந்த படத்துல காது கேட்காது. 400 கோடி தான். ஆமா, அது வேணா பார்த்துருக்கேன், ஒரு டைம் டிவியில் பார்த்துருக்கேன். அதை டிவியில் பார்த்துருக்கீங்களா? பட் ஆனால் அந்த படம் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். நான் முன்ன சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தது. ஓரளவுக்கு நல்லா இருக்கும் படம். அவங்க ஆக்டிங் எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். பிகில் பிகில் எதனால பிகில் பிடிக்கும்? அவ்வளோதான். நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆர்ஜே பாலாஜி எழுதினாரு மூக்குத்தி அம்மன், அந்த படம் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்ணன கண்ணே பாட்டு வருமே, அந்த படம் என்ன படம்? அந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷத்தை இந்த இண்டஸ்ட்ரியில கிராஸ் பண்ணியிருக்காங்க. as an audience அதை எப்படி பாக்குறீங்க? as an audience அது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஹீரோவுக்கு தான் அதிக வாய்ப்பு கிடைக்குது, ஹீரோயின்ஸ்க்குலாம் கம்மியாக தான் கிடைக்குது இந்த காலத்துல. எல்லாம் ஹீரோயின்ஸ் வளர்ந்து வர எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க, ஹீரோ தான் அதிகமாக டாமினேட்டா இருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் தான். நயன்தாரா பிடிக்குமே. நயன்தாரா பிடிக்கும். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, நல்லா பிடிக்கும். பிறந்த நாள் பாட்டி. சரிங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழணும். சரிப்பா. ஆடியன்ஸ்ட அவங்களோட ஃபேவரட் படமும் கேட்டோம். 20 வருஷம் அவங்க கடந்ததை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பலரும் சொன்னது அவங்களோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொன்னாங்க, ஆக்டிங் பற்றி சொன்னாங்க. அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்ட்ரஸாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 20 இயர்ஸ் கிடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தையும் நயன்தாரா மேம் பண்ணியிருக்காங்க. பல நெகட்டிவிட்டிஸாக இருக்கட்டும், பல அப்யூசஸாக இருக்கட்டும், பல ட்ரோல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்து தான் இப்போ அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. அண்ட் டேக் ஒன் தமிழ் சார்பாக ஹாப்பி பர்த்டே நயன்தாரா மேம். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.